ஹாய் ப்ரோ, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும். சிங்கிள் கேஎல்ல பொறுத்தளவுக்கு ஒரு போர்டு கணிப்பு எப்படி இருக்கிறது, சிங்கிள் போர்டு நம்மளால் எடுக்க முடியும், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி தந்துடுறேன். என்னால் டெய்லியெல்லாம் வீடியோ போட முடியாது. இந்த வீடியோவை நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க, பொறுமையாக சொல்லித்தர்றேன். அதுமாதிரி 2வது ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய குரூப் நண்பர்களுக்கு ஒரு ட்ரிக் கொடுப்பேன். அந்த ட்ரிக்கிலேருந்து ஏபிபிசிஎஸ்சி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற 2 விஷயம் இந்த வீடியோவில் வரும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஓகே. ரைட்டு. இன்றைக்கி அவன் 0 அடித்ததுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா? அதே மாதிரி அன்ஃபேமிலிங்கிறது முதல்ல இந்த தொழிலை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு ஒரு வணக்கம், நன்றி. அருமையான தொழில். இந்த தொழிலை முழுசாக கற்றுக்கிட்டு தான் அதை உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன். கற்றுக்காமல் நான் சொல்லவே கிடையாது. அதிகபட்சம் ஒரு ரிசல்ட் வரப்போகிறது ஒரு நம்பர், நீங்கள் 3 நம்பர் கூட எடுத்துக்கோங்க. அதை தாண்டி விளையாடுங்க. அளவுக்கு மீறி விளையாண்டு லாஸ் ஆகாதீங்க. ஏன்னா என்கிட்ட கால் பண்ணி வர்ற நண்பர்கள் எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை, ப்ரோ லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் எதுக்கு ஆகுது? அளவாக போட்டிங்கன்னா லாஸ் எதுக்கு ஆகுது? உங்கள் பேராசை உங்களை நஷ்டப்பட வைக்கிது. கணிப்போட அடிப்படை இதுதான். நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ கொடுத்துட்டேன். அப்போ அடிப்படை தெரியாமல் விளையாண்டது முதல் தவறு. அப்போ கெஸ்ஸிங் எடுக்கணுன்னா, கணிப்பு எடுக்கணுன்னா எத்தனை ஸ்டெப்பு நான் மூவ் பண்ணி கொண்டு போகணும், அத்தனை ஸ்டெப்பையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வின்னிங் வாங்க முடியும். சும்மாலாம் நீங்கள் போட்டு நம்ப சத்தியமாக நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு போட்டால் கூட சத்தியமாக 1 பைசா கூட வராது. ஓகேயா? சிம்பிள் லாஜிக் சொல்லித்தர்றேன். இன்றைக்கி ஏன் 0 வச்சான் அப்படிங்கிறது மட்டும் முதல்ல டெமோ காட்டிடுறேன். சீபோர்டில் ஏன் 0 வருது, ஏன் இப்போ தானே வந்துச்சு அப்படிங்கிற கான்செப்ட் என்ன கேட்டினா, இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. 750 760 நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ரூட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே 750, இங்கே 5க்கு ஆப்போசிட் 6க்கு பவர் 1 வச்சுருக்கான். அப்போ 750 760. இந்த கான்செப்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா 759 தான் பார்க்கணும், அதை 95ன்னு பார்க்கக்கூடாது. அப்போ 759 760 அருமையான லாஜிக்கில் ஒவ்வொரு நம்பரும் இப்போ நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நம்பரும் காரணம் இல்லாமல் இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேரளா மிஷின் இன்றைய வரைக்கும் ஒரிஜினல் பேட்டர்ன், அதை யாராலும் மாற்ற முடியாது. இன்னும் நிறைய அன்ஃபேமிலி நம்பர் வந்துட்டுருக்கு, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதனால் இனிமேல் அன்ஃபேமிலி தான் நான் எடுத்தாகணும். அது எனக்கே புரிஞ்சிச்சு. என்ன பழைய எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல நாங்கள் எடுத்தோன்னா ஒரு நம்பர் அடித்தோன்னா மிஸ்ஸே ஆகாது. 3 டிஜிட் டேரெக்டாக எடுக்கக்கூடிய ஆட்கள், பழைய ஆட்கள்லாம் போய் பாருங்கள். அனுபவத்திற்கு இங்கே நிறைய இருக்காங்க. அனுபவத்தரும் இந்த சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. யாரா அந்த பையன் வெறும் கால்குலேட்டரில் அவன் ஆல்போர்டு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நண்பர் அழகாக அவரோட முயற்சியில் ஆல்போர்டு கொடுத்துட்ருக்காரு. இப்போ அந்த ஆல்போர்டு வந்தால் எப்படி கெஸ்ஸிங் இருக்குன்னு உங்களுக்கு காலைல இன்னொரு வீடியோ வரும். அவருக்கு நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. என் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த ட்ரிக்கு டேரெக்டாக கிடைக்கும். இது இம்பார்ட்டண்ட். இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி தான் போகணும், இதான் லாஜிக்கு அப்படின்னு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சரி, இப்போது நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்க இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். போர்டு கெஸ்ஸிங்கில் இப்போ இங்கே ரூட் எடுத்திங்கன்னா திரும்பி இருக்குது 924 902 திரும்பி இருக்குது பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் முதல்ல ரூட்டரெலாம் காட்டியிருந்தேன். முதல்ல எப்போவுமே கெஸ்ஸிங்கில் சீபோர்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ சீபோர்டு முக்கியம்னா அதுக்கு யாரை கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும், இதில் என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறத முதல்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு போர்டுக்கும் சரியாக கணிப்பு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 நம்பர் வந்தே ஆகும், வராமல் போகாது. 4 நம்பரை சூஸ் பண்ணியே ஆகணும் சீபோர்டில். அந்த 4 நம்பரை சூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு நம்பரை இதாண்டா வரும்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்குண்டான டேலண்ட் உங்களுக்கு இருக்கணும்.
நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வின்னிங் கொடுத்துருவாங்க, அவங்க பின்னாடி தேடி வருவீங்க. ப்ரோ இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு வின்னிங் நம்பர்ன்ட்டு. அடி நீங்கள் அதே மாதிரி ஒரு குரூப்பில் இருக்க மாட்டீங்க. இந்த கணிப்பை பொறுத்தளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு குரூப்பில் இருக்க மாட்டீங்க, கிட்டத்தட்ட 10 வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. இது மிகப்பெரிய உண்மை. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்க வரைக்கும் நல்லா கேட்ச் பண்ண முடியும். 10 குரூப்பில் இருக்கவங்க எவனோ ஒருத்தன் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருப்பான். அவன் டெய்லி கொடுக்க முடியாது. அன்னைக்கு அவனுக்கு வின்னிங் வச்சுருக்கும். ஆனால் அந்த வின்னிங் நம்பரை எப்படி எடுக்கணும், ஏன்னா அத்தனை குரூப்பில் இருக்குங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தாலும் சர்ச் பண்ணி தேடுவீங்க. ஏன்னா உங்களோட தேடல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ தேடல் அதிகமாக இருக்கப்போ இந்த நம்பர் இந்த கெஸ்ஸிங்கில் வருதா இல்லையா, அவன் சரியாக கொடுக்குறானா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு எடுக்க தெரியணும். அப்போ அடிப்படை தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை எடுக்கவே முடியும். அடிப்படை உங்களுக்கு தெரியல, எப்படி நீங்கள் எடுப்பீங்க? வாய்ப்பு இல்லை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நானே அசந்துட்டேன் நிறைய. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வின்னிங் நம்பர் போட்டு மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடியே படும். இது மிகப்பெரிய உண்மை. அது வரைக்கும் நம்ம நம்மளே பார்த்துருப்போம், பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிடுவோம். தள்ளி விட்டு போகிறப்ப அப்போ அந்த கெஸ்ஸிங் அடிப்படை கெஸ்ஸிங் தெரிஞ்சு இந்த ஃபேமிலிக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சால் தானே உங்களால் அதெல்லாம் எடுக்க முடியும். அதை கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன். என்னால் கற்றுக் கொடுக்க மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்ற மாதிரி இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போடுவாங்க தெரியுமா, அண்ணே இங்கேயே பார் 3 டிஜிட்டே நான் வந்து ஒழிச்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு வின்னிங் வேணும்னா 5000 கொடுங்கோ அப்படின்னு ஏமாத்துகிற ஆள் ஒன்றும் கிடையாது. கணிப்பை ஒரிஜினலாக பேட்டர்னாக ஃபார்முலாவா இப்படி தான் கணிப்பு எடுக்கணும், இதுக்கு இத்தனை ட்ரிக் நமக்கு வேணும். ஏன்னா எல்லா போர்டுமே நம்ம நினைக்கிற மாதிரியே வந்து உட்காந்துடாது. ஏதோ ஒரு போர்டு தான் உட்காரும், ஒரு போர்டு அவுட் ஆகிரும். அப்போ அடுத்தடுத்த ட்ரிக்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்படி எடுத்து தேடி தேடி கொண்டாந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் இப்போவும் சொல்கிறேன், இது விளையாட்டு கிடையாது, தொழில். அப்போ அந்த தொழில் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு 3 மணி நேரம் உழைப்பு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் 2 நம்பரில் 3 டிஜிட் எடுக்க முடியும். மொதல் விஷயம் எந்த ஃபேமிலிக்கு போகுதுன்னு தெரியணும், எந்த நம்பர் எந்த போர்டுக்கு வருதுன்னு தெரியணும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் தான் இதை ஜெயிக்க முடியுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பண்ணவே முடியாது. இது என்னோடய குரூப்பில் இருக்கிற நண்பருக்கு சேர்த்து சொல்கிறேன். என் குரூப்பில் இருக்கிற நண்பர் ஒரு வார்த்தை கேட்டாரன்ட்டேன், ஏன்னு இப்போ என்னென்ன அப்படின்னாரு. அவருக்கு ரீசன் சொன்னேன், அதே ரீசன் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கணிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ மார்க்கில் அதான் ஏற்றி விட்டுருப்பேன். மேலே 272 242 அப்படின்னு எழுதிருக்கேன். இங்கே 922 அப்படிங்கிறப்போ அது டேரக்ட் பேட்டர்ன் கீழே 2 தான் வச்சுருக்கான். இதே கான்செப்ட் இந்த ஆஞ்சத்தில் பார்த்தோன்னா 942 இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு என்னப்பா கொடுக்குறது? அடுத்த மார்க்கிங் நான் போடவா? அடுத்த மார்க்கிங் போட்டாச்சு. இப்போ கீபோர்டுக்கு என்ன நம்ம கான்ஃபிடன்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டுக்கு மட்டும் அவ்வளோ காரணம் என்னன்னு சொல்ல முடியும். இதை ஒரு நம்பர் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் அப்படின்னா அது வேறு லெவலில் எவ்வளோ யோசிக்கணும் தெரியுமா? அதில் உழைப்பு இல்லாமல் இங்கே செய்ய முடியாது. 972 942 அங்கே வச்சுருக்கேன். இங்கே மேலே 902 வச்சுருக்கேன், கீழே 0 வச்சுருக்கான். இப்போ இது என்ன கான்செப்ட் கொடுக்கலாம், என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ரூட்டுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இதை அழிச்சு விட்டுறேன். அழிச்சு விட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணுறேன். இப்போ நமக்கு ரூட் என்ன, கீபோர்டு ரூட் எடுக்கணும். ஓகே, முதல்ல டேரக்டில் எடுப்போமே. டேரக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரூட். எப்போவுமே கேசிங்கில் மைனஸில் தான் பார்க்கணும், ப்ளஸில் பார்க்கவே கூடாது. இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அவன் 926ன்னு வச்சா தான் அங்கே 927 போகும். ஆனால் இங்கேயுமே 27 திரும்பி இருக்குது. ஓகே, அப்போ 921 922 புரியுதா? 921 922 இந்த கான்செப்டில்.
அடுத்த ரூட்டு நான் மாற்றினேன் அப்படின்னாக்கும் எப்படி மாற்றுவேன்? இந்த ரூட்டு எடுத்தோன்னா 24 25 0 இது ரூட் இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா. அடுத்த கான்செப்ட் இங்கே யோசிக்கணும். இங்கே எடுக்கணும், ரூட்டு எடுக்கணும், ஒவ்வொரு ரூட்டையும் யோசிக்கணும். அதாவது ஜாட் கேசர் இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஜாட் கேசர்லாம் எடுக்க மாட்டேன். இந்த ரிசல்ட்லேருந்து வந்த ரிசல்ட்லேருந்து நம்ம எடுக்கணும். ரிசல்ட்டு ஒரு ரிசல்ட் தான் நம்ம எடுக்கணுமே தவிர அடுத்த ரிசல்ட் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு எல்லா வழியும் நான் சொல்லித்தர்றேன். ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது என் குரூப்பில் இருக்க கொடுத்தா 1 நம்பர் 2 நம்பர் முத்து கொடுத்தா இப்படித்தான் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். இங்கே 919, இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. இப்போ இந்த ரூட்டில் என்ன வந்துச்சு? இந்த ரூட் எடுத்தோன்னா 921 922, இங்கே வந்தது 919 919. அப்போ இந்த இடத்துல என்ன வைக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கணும். கெச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் முடிக்க முடியாது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விடிய வேலை செய்வேன், இந்த போர்டுக்கு என்னடா கொடுக்குன்ட்டு. அப்போ 41 51 ரிவேஸ் பேட்டர்னில் போட்டாலும் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 1 வர்றதுக்கு இருக்குது. இப்போ இந்த ஆங்கிலே பாருங்களேன், தொள்ளாயிரத்தி 902 கொண்டு போகலாமா? லாஜிக்கு இது. நான் வெறும் சார்ட்டை வச்சு தான், டெய்லி சார்ட் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். கெஸ்ஸிங் எடுக்கணும்னா டெய்லி சார்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த டெய்லி சார்ட்டை வச்சே எடுப்பேன். அப்போ இங்கே 919 வச்சுருக்கான். அப்போ இதை நான் ரிவைஸ் போட்டோன்னா என்ன ஆகணும்? 991 951 1க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சி போர்டில் அதிகமான வாய்ப்பு யார் கொடுக்குறாங்கன்னா 220. ஆமாம் இந்த ரூட்டு கரெக்டாக இருக்குது. சி போர்டில் ஒரு 1க்கு அதிகமான வாய்ப்பு நான் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சி போர்டு ரூட்டு எதுன்னு தெரிஞ்சிச்சா, அதாவது போர்டு கணிப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்கிறேன். எத்தனை ஆங்கிளில் நம்ம பார்க்கணும், மண்டே பிடிச்சிட்டு அப்படியே பத்தியமாக நம்ம ஆயிடுவோம். நான் அப்போது நான் கொடுக்க போகிறது என் நண்பருக்கு என்ன 2 செத்தம் கொடுப்பேன். அதை பாஸ் ஆகலாம் போய் நீ அதை ஃபாலோ பண்ணிக்க அப்படிம்பேன். இப்போ சி போர்டு அதிகமாக நான் கொடுத்தா யாருக்கு கொடுப்பேன்னா 1க்கு தான் கொடுப்பேன், வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நாளைக்கு சி போர்டு 1 தான் வரணும் அப்படின்னு நான் அடிச்சே சொல்லுவேன். சரி பி போர்டு போயிடலாமா? ஏன்னா ஒரு ஃபேமிலி நம்பர் எடுத்தால் தான் அடுத்த டச் நம்பரை வச்சு தான் நம்ம 3 டிஜிட் எடுக்க முடியும். இது மிகப்பெரிய விஷயம். கெஸ்ஸிங்கிறது சாதாரண கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது நான் கம்மி, உங்களெல்லாம் பேசி முடிச்சுட்டு வீடியோ கையில் விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிப்பேன், இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா என்ன ஏது இன்னும் மண்டே வச்சுட்டு வேறு லெவலில் யோசிப்பேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பி போர்டுக்கு என்ன ரூட்டுன்னு பார்ப்போமா? பி போர்டு ரூட் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் ரூட்னா இது இந்த ரூட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அதை கேன்சல் பண்ணிடுவேன். கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கும் இப்போ இந்த ரூட்டை நான் எடுக்கணும். இந்த ரூட்டு எடுக்கிறப்போ என்ன நடக்கும்? 800 அவன் மேலே 825 ஆல்ரெடி வச்சுட்டேன் அப்படின்னாக்கும் இங்கே 7க்கு பவர் 2 கீழே 1 வச்சுருக்கான். அப்போ இந்த இடத்துல பி போர்டில் நான் என்ன கொடுக்கணும்? அதே மாதிரி இன்னொரு ரூட்டு, இந்த 2 ரூட்லேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 814 825 124 125. நம்ம பி போர்டில் ஒரு 4ங்கிற நம்பர் அருமையாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் கன்ஃபார்ம் நம்பர் சொல்கிறது கிடையாது, என்னால் வழிகாட்டுதல் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண முடியும். அப்போ 4ங்கிற கான்செப்ட் வரப்போ இந்த இடத்துல என்ன சி போர்டில் என்ன கொடுக்கணும், அதுக்கு பேர் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ட்ரிக்கில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பி போர்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 அப்படிங்கிற ஒரே நம்பரில் நான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன்னா 1 875 மேலே ஏற்றிட்டான்,
கீழே என்ன பண்ணிருக்கான் 175ன்னு ஏற்றிட்டான். அப்போ 124 வந்தால் தான் இந்த இடத்துல 125 வரணும், வர முடியும். அதேமாதிரி 814 வந்தால் தான் 825 வரணும். அப்படி இல்லைன்னா பி போர்டில் 4 அல்லது 5 எடுத்துக்குங்க. நாளைக்கு ட்ராங்க் கொடுப்பேன், 5 வந்து சப்போர்ட்டாக கொடுப்பேன், அவ்வளோதான். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட்டு ஏற்பாடு போயிடலாமா? ஒவ்வொரு கணிப்பும் துல்லியமாக இந்த போர்டுக்கு தாண்டா வரணும்னு சொல்கிறதுக்கு இந்த தொழிலை எனக்கு கற்றுக் கொடுத்த என் குருநாதருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனால் இவரே இன்றைக்கி இருக்காரா இல்லைன்னு தெரியற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏபோர்ட் ரூட் எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு கேட்டால், இங்கே 47 இருக்குது, 4க்கு ஆப்போசிட்டு 5, 5க்கு ஒரு 0 வச்சுருக்கோம். அப்போ 47, 58, 47, 57. ஏன்னா இங்கே 4ங்கிற ஒரு நம்பர் டச்சில் இருக்குல்ல. எந்த நம்பர் எடுத்தால் எந்த ஃபேமிலிக்கு போகணும் அதெல்லாம் யோசிக்கணும். எப்போ ஒரு வின்னிங் வகைன்னா சும்மா சாதாரணமாக நினச்சிங்களா? ஒவ்வொரு ஃபேமிலியும் டச் நம்பர் கொடுத்து கொடுத்து கொண்டு வரணும். அதே கான்செப்டில் இங்கே எடுத்திங்கன்னா இங்கே ஏன் இப்படி இருக்குது? 927 மேலே இருக்குது, இங்கே 847 இருக்குது, 857 போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதாவது கெஸிங்கில் நிறைய ட்ரிக்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் டைம் கிடையாது. இந்த நம்பர் இந்த வேல்ட்ரியில் இறங்கியே ஆகணும். அது மிஷினே நினச்சோன்னா மாற்ற முடியாது, அவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்குது. இங்கே 947, 958ன்னு வைக்கலாம், இல்லை 957ன்னு வைக்கலாம். இன்னொரு ரூட்டை பிடிங்க, இப்படியே பிடிங்க. இப்படி பிடிச்சா 977, இங்கே 7க்கு போகிற 2 ஏன் மாறி இருக்குது? அப்போ 920, 928 அப்போ நீ ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அப்போ 8 வந்தால் அந்த ஃபேமிலி நம்பர் டச்சு தான் நான் கொடுக்கணும். 4 வந்தால் அந்த ஃபேமிலி டச் நம்பர் கொடுக்கணும். கெஸ்ஸிங்கில் எவ்வளோ வேலை இருக்குது சாமி, அதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு போர்டு கிசிங் நான் சொல்லி கொடுத்தேன். டெய்லியெல்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன். இதுதான் போர்டு கிசிங், இப்படி தான் போர்டு மாதிரி எடுக்கணும், இதுதான் பேட்டர்னு. உங்களால் அழகாக எடுக்க முடியும். எல்லாருமே கணிப்பாளர் தான், அது மிகப்பெரிய உண்மை. என்ன எல்லோரும் முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க? கற்றுக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். கற்றுக்கணும், இது நான் முடிச்சா கற்றுக்கணும்னு சொல்கிறோம் மட்டும் வாட்ஸ்அப் வாங்க. ஆனால் ட்ரைனிங் எடுத்தால் கண்டிப்பாக 2 மணி நேரமாக தான் என்னால் ட்ரைனிங் எடுத்தால் ஆகணும். அப்போ அதுக்குண்டான பேமெண்ட் நான் கேட்கத்தான் செய்வேன், அதனால் கேட்காமல் இருக்க முடியாது. நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு நம்பர் கேட்டார், ஏன் நீங்கள் நம்பர் போட மாட்டேங்க? நான் நம்பர் போடத்தாப்பா செய்கிறேன், போடாமல் இல்லையே. எனக்கு தெரியும் இந்த நம்பரில் 10 ரூபா டிக்கெட்டில் போடணுமா, 12 ரூபா டிக்கெட்டில் போடணுமா. 12 ரூபா டிக்கெட்டில் போட்டால் எவ்வளோ வரும், 25 போட்டாலும் 60 ரூபாயில் எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும், அவ்வளோ வரைக்கும் எனக்கு தெரியும். எனக்கு டாங் வரப்போ நான் போட்டுக்கிறேன். இன்னைய வரைக்கும் எனக்கு 1 ரூபாவோட லாஸ் கிடையாது. மிகப்பெரிய உண்மை. ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு நண்பர் என்னை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையும் இந்த இடத்துல ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்கிறேன். கணிப்பை கற்றுக்கொள்ள நீ எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் நீ கணிப்பை முழுசாக கற்றுக்கிட்டா நீ ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னோட தூண்டுதல் என்னை இவ்வளோ யோசிக்க வச்சிச்சு. அந்த யோசனை நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு இப்படித்தான் எடுக்கணும், இப்படித்தான் பண்ணணுங்கிறது ஓப்பனாக நான் கொடுத்தேன். நான் சுயநலவாதியாக இருந்தால் நான் மட்டும் போட்டு மூடிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு நான் இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு வர்ற ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு நண்பரும் என்கிட்ட பேசுகிறப்ப, அண்ணே லாஸ்ண்ணே காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னு. எப்போ நீ தெரியாமல் வந்துட்டு பண்ணதுக்கு நான் பொறுப்பாக முடியுது. என் கூட இருந்தால் அளவாக தான் போடணுன்னா அளவாக தான் போடணும். அதை மீறி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது. என்னால் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரி, ஓகே. இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு அந்த ட்ரிக்கு சொல்லிட்டு வந்துடுறேன்.